ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலையில் அரிப்பு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்னால அரிப்பு வரும். அந்த எச்சிங் ப்ராப்ளம் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம ஹோம் ரெமிடிஸ் மூலமா எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தலைமுடி அரிப்பை போக்குறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க தரப்போகிறோம். எப்போவுமே தலைமுடியில் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் இருப்பது நம்ம தலைமுடியோட ஆரோக்கியத்தை பெருமளவு பாதிக்க செய்யுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடியின் வேர் பகுதிகளையும் டேமேஜ் செஞ்சு முடி வளர விடாமல் தடுக்கவும் செய்யுதுங்க. நம் தலைமுடியில் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் எதனால் வருது, தலைமுடியானது எப்போது வறண்ட நிலையில் இருக்கிறனால தான் வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால் பொடுகு, பாக்டீரியா போன்ற பலவித நோய்களாலும் நம் தலைமுடியானது பல பாதிப்புகளை அடைகிறதுங்க. முடி அரிப்பு இருக்கிறதுனாலே அதற்கான தீவிர கவனம் நம்ம செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்துட்டு ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு தலைமுடி என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க. சரி, வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பிலை 1 கப்பு எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. தண்ணீர் வந்துட்டு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டகிரன்ஸ் வந்துட்டு ரெடி. இப்போது மிக்ஸி ஜாரில் 1 கப் வேப்பிலையை சேர்த்த பின்னாடி அதனோட எலுமிச்சை சாறு 4 டீஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இஞ்சியினோட அந்த சிறு துண்டுகளை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணி அரைச்சிருங்க. ஜாரில் உள்ளவற்றை நன்றாக அரைச்ச பின்னாடி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு காட்டன் துணியால் நனைச்சி தலைமுடியில் வேர்களில் படும் அளவிற்கு அப்ளை செய்யணும். ஒரு சில பேர் தலை முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க, தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. வேர்களில் படுற மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணுங்கள். வேர் பகுதியில் அப்ளை செஞ்சு 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும். 2 மணி நேரம் பின்னர் வந்துட்டு நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம். தலைமுடி அரிப்பு உள்ளவர்கள் மட்டும் இந்த டிப்ஸை வாரத்தில் 1 முறை செஞ்சு வந்தாலே போதுங்க. இந்த அரிப்பு, பொடுகு தொல்லை முற்றிலும் போகிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை தலைமுடியில் இருக்கும் அரிப்பு பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு தீர்வு கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ வேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. எலுமிச்சை சாறும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் இருக்கும் அந்த பாக்டீரியா, பூஞ்சை போன்ற நோய்களை வேரோடு எடுத்து விடும். அது மட்டும் இல்லை, அந்த பேன், பொடுகு, அந்த மாதிரி இருந்தாலும் அதை விடுவிச்சு தலைமுடியை சுத்தமாக வச்சுருக்கோம். இஞ்சி வந்துட்டு நம்ம சொல்லவே வேண்டாம், மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்கிற ஒன்று. தலையில் இருக்கிற அழுக்குகளை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். இந்த அரிப்பு போன்ற பிரச்சனைகளை கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இஞ்சி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஏன்னா சுத்தமாக வச்சுக்கொள்ளும் போது தான் அவன் தலைமுடி ரொம்ப ஈஸியாக எந்த பாக்டீரியாவும் அண்டாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இஞ்சி வந்துட்டு இதில் முக்கியமான ஒரு ஆயுதமாக செயல்படுது. நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வந்துட்டு எப்படி பளபளன்னு, பொடுகு, இந்த பாக்டீரியாஸு, அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நீங்களே கண்கூடாக வந்து பார்க்கலாம். இதே மாதிரியான சூப்பரான செம்மையான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.